ஹலோ. எங்க இருக்க? ஜாகிங் முடிச்சிட்டியா? இல்ல, எழுந்திக்கவே லேட் ஆயிடுச்சு. ஜாகிங் இப்பதான் வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. ஜாகிங் முடிச்சுட்டு அப்புறமா கால் பண்றேன். ஓகே, கன்ஃபார்மா பண்றேன். பாய். ஹலோ, இப்பதான் ஜாகிங் முடிச்சேன். என்ன சார், ஊர்ல தான் இருக்கீங்களா? ஏன், என்னாச்சு? 2 நாளா எந்த ஒரு காலும் இல்ல, டெக்ஸ்டும் இல்ல. இல்ல, காலேஜில் கொஞ்சம் ப்ராஜெக்ட் ஒர்க் முடிக்க டைம் ஆயிடுச்சு. நைட் லேட்டாக தான் வந்தேன். சரி, நைட் லேட்டாக டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு அப்புறம் பேசலாம்னு இருந்தேன். ஏன் ஒரு மெசேஜாவது பண்ணலாம்ல? ஃபோன் உள்ள அளவுக்கு தான், பட் இருந்தாலும் டைம் இல்லை. சரியா, ப்ராஜெக்ட் ப்ரோக்ராமிங் அதுலேயே பிஸி ஆகிட்டேன். ஓகே, நியூ இயர் லீவ்ல இருக்கேன். நியூ இயருக்கு மீட் பண்ண மாதிரியா? ஓ, நான் நேட்டிவ் கிளம்புறேன். ஏன் திடீர்னு எங்கே போகிற? எப்பவுமே நியூ இயருக்கு நேட்டிவ் கிளம்பிடுவோம். எந்த ஊர்? கோயம்புத்தூர். எல்லா நியூ இயர் லீவுக்கும் கோயம்புத்தூர் போயிடுவேன். ஓகே, நியூ இயர்க்கு மீட் பண்ணலாம்னு நினச்சேன். மீட் பண்ண முடியாதா? ஆமா, நான் வேணா உனக்கு வீடியோ கால் பண்றேன். என்னதான் வீடியோ காலில் பேசினாலும் நேரில் பேசுகிற மாதிரி வராது. ஓகே, நீ சென்னை வந்துட்டு கால் பண்ணு. ஒரு நாள் வேணா மீட் பண்ணலாம். ஓகே, கண்டிப்பா மீட் பண்ணலாம். ஷூர். ஓ, நம்ம எப்ப பேச ஆரம்பிச்சோம் உனக்கு ஞாபகம் இருக்கா? உன் பர்த்டே அன்னைக்கு நீ சாரி கட்டின ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருந்த. அப்போ சும்மா ஸ்டார்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சது. அப்புறம் கண்டினியூஸாக டெய்லி பேச ஆரம்பிச்சு அப்புறம் பிடிச்சி போய் ஒரு நாள் லவ் ப்ரப்போஸ் பண்ணோம். அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பேச ஆரம்பிச்சது. கரெக்ட். இந்த நியூ இயர்க்கு எங்க வீட்டில் கூட சொல்லிடலான்னு இருக்கேன். ஓகே, எனக்கு டைம் ஆச்சு. நேட்டிவ் கிளம்பிட்டு இருக்கேன். ரீச் ஆகிட்டு கால் பண்றேன். ஓகே, நியூ இயர் கால் பண்ணுறேன். பேசலாம் கொஞ்சம் நேரம். ஓகே, பாய். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் மித்ரன். ஹாப்பி நியூ இயர். கால் பண்ண சுவிட்ச் ஆஃப்னே வருது. எங்க இருக்கா, எங்க போனா? நியூ இயருக்கு அப்புறம் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. நம்ம சரியா பேசக்கூட முடியல. எல்லாம் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. ஹலோ. ஹே, சொல்லு. கால் பண்ணவே இல்லை. நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்னாச்சு? 2 months நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். மெசேஜ் பண்றேன், நோ ரெஸ்பான்ஸ். எங்க இருக்க இப்ப? ஏதாவது பிரச்சனை வீட்ல? எந்த பிரச்சனையும் இல்லை மித்ரன். மீட் பண்ணலாமா? ஆஃப் கோர்ஸ் மீட் பண்ணலாம். எங்க மீட் பண்ணலாம்? அட்ரஸ் மெசேஜ் பண்றியா? அட்ரஸ் அனுப்புறேன். பாய். ஹலோ, எங்கடா இருக்க? வீட்டில். சரி, கொஞ்சம் டெய்லி மீட் பண்ணல பார்க்கல. அங்கே வரியா? ஒரு விஷயம் பேசணும். சரி, ஓகே. நான் ஜான்சனை கூப்பிட்டு 10 நிமிஷம். அவன் எதுக்குடா கூப்பிட்டான்? என்ன விஷயம்னு சொல்லல. என்ன கூப்பிட்டுருந்த? என்ன விஷயம்? என்னடா எங்களுக்கு ஃபோன் நோண்டிட்டு இருக்க? சொல்றா என்ன விஷயம்.
ஆக்சுவலாக ஒரு சின்ன ப்ராப்ளம். ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் இன்ஸ்டாகிராமில். 6 மாதம் முன்னாடி தான் ப்ரப்போஸ் பண்ணோம். அக்செப்ட் பண்ணி அதில் தான் பேசிகிட்டு இருந்தோம். கால்லாம் நிறைய வாட்டி பண்ணியிருக்கா. பட் என்னமோ தெரியல, நியூ இயர்க்கு அப்புறம் நியூ இயர் அன்னைக்கு விஷ் பண்ணி நைட் 12 o'clock பேசினோம். ஒரு ½ hour கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மார்னிங் கால் பண்ணுறேன், நம்பர் சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்குது. மெசேஜ் பண்ண நாட் ரீச்சபிளே இருக்குது. அதனால தான் வரும்போது அப்செட்டில் இருந்தேன். பேச முடியல, என்னாச்சுன்னு தெரியல. கால் பண்ணியிருந்தா, கால் பண்ணி மீட் பண்ணலான்னு சொல்லியிருந்தா. அட்ரஸ் கொடுத்துருந்தா. அந்த அட்ரஸ் போய் பார்க்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்குது. இப்போதைக்கு என்னோட ஃபோட்டோவும் நம்பர் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எதனால அவள் எடுக்கல அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் பயத்தோட இருக்கு. என்கிட்ட அவளோட ஃபோட்டோ நம்பர் மட்டும்தான் இருக்குது. இதுதான் அவளோட ஃபோட்டோ. ஒரு நிமிஷம் தா. இப்படி தா. என்னாச்சு? டேய் இவ செத்து 2 மாசம் ஆச்சுடா. என்னடா சொல்ற? டேய் இது வைரலா போயிட்டு இருந்த ஒரு ஆக்சிடென்ட். சென்னையிலே பெரிய ஆக்சிடென்ட் இந்த 2 மாசத்துல. எல்லா சோஷியல் மீடியாலயும் போயிட்டு இருந்தது இந்த வீடியோ. அந்த பொண்ணா? ஆமாண்டா, பாருடா. என்ன சொல்ற? அந்த பொண்ணு செத்து 2 மாசம் ஆச்சுடா. என்ன கனவா? ஒண்ணுமே புரியல. ஃபோன் எங்க? ஃபோன். ஓகே, எந்த காலும் வரல. நம்ம யாருக்கும் காலும் பண்ணல. நான் விட்டு மெசேஜ் மட்டும் வந்திருக்கு. உடனே போய் பார்க்கலாம். ஹலோ, சொல்லுமா. ஒரு நிமிஷம். சொல்லுங்க. இந்த அட்ரஸ் எப்படி போகணும்? இந்த அட்ரஸா? ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஃபர்ஸ்ட் ரைட்டு, செகண்ட் லெஃப்ட்டு, மூணாவது. ஃபர்ஸ்ட் ரைட்டு, செகண்ட் லெஃப்ட், மூணாவது. ஓகே. ஹலோ, சொல்லுமா. உங்கள் வீட்டில் சொன்னது, நான் கேட்டது எல்லாம் உண்மையா? நீ இறந்துட்டியா லீலா? என்னை விட்டு போயிட்டியா லீலா? எப்பவுமே ஆசையாக கேட்குற ஃப்ளவர்ஸ். உண்மையில் காதல் கோடிக்கணக்கான காந்தகத்தின் ஈர்ப்பு, இருவரின் மனதையும் சேர்க்கும். வாழ்வதற்கோ அல்லது மனதின் ஓரமாய் என்றும் நினைவிருக்கவும்